கல்வியாண்டுக்கான அரசு தொழில் பயிற்சி நிலைய வகுப்புகளை தொடக்கி வைத்து மாணவர்களுக்கு விலையில்லா பயிற்சி பொருட்களை வழங்கிட இன்று வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மரியாதைக்குரிய தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அரசு செயலர் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் கூடுதல் இயக்குநர்கள், இணை இயக்குனர், அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர்கள் மற்றும் புதிதாக தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்ந்துள்ள மாணவ மாணவியர்கள், அவர்களின் பெற்றோர்கள், பத்திரிகை நண்பர்கள் அவர்களையும் துறை சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்துறையில் மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் முறையினையும் பணியாளர்களுக்கான பதவி உயர்வு மற்றும் இடமாறுதல் தொடர்பான கவுன்சிலிங் முறையினையும் நடைமுறைகளை அமுல்படுத்திய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் அரசு செயலர் அவர்களுக்கும் இந்த துறையின் சார்பாக எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களே, உங்கள் தொழில் வாழ்க்கையின் புதிய பயணத்தை இன்று தொடங்குகிறீர்கள். உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய எனது மனமான வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அரசு செயலாளர் அவர்களுக்கு மரியாதைக்குரிய இயக்குனர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இயக்குனர் அவர்களுக்கு கூடுதல் இயக்குனர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அரசு செயலாளர் அவர்கள் தற்போது விளக்க உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை மூலியமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தொழில் பயிற்சி நிலையங்களில் இன்று 26-27 கல்வி ஆண்டிற்காக தொழில் பயிற்சி நிலையங்களுடைய வகுப்புகளை கிளாஸஸ் தொடங்கி வைக்கக்கூடிய சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசு சார்பாக வழங்கியிருக்கின்ற பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட கிட்ஸ் வழங்கி, அதே மாதிரி லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸில் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கின்ற மாணவர்களுக்கு அவருடைய ஜாப் ஆர்டர்ஸ் வழங்கிறதுக்கு உறவை தந்திருக்கின்ற மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றி அமைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையினுடைய இயக்குனர் டாக்டர் பழனி ஐஏஎஸ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் நன்றியுரை ஆற்றத்துக்கு உறவை தந்திருக்கின்ற கூடுதல் இயக்குனர் திரு ராஜசேகர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கூடுதல் இயக்குநர்கள், ஜாயிண்ட் டைரக்டர்ஸ், டெப்யூட்டி டைரக்டர்ஸ், பிரின்சிபால்ஸ், இந்த கவர்மெண்ட் ஐடிஐ கிண்டினுடைய ஐஎம்சி சேர்மன் அவர்களுக்கும், நம்மளுடைய என்எஸ்டிஐனுடைய ரீஜனல் டைரக்டர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஐடிஐஸோட சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற பல்வேறு நிறுவனங்கள், ஐஎம்சிஸ், இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ்னுடைய சேர்மன்ஸ் எல்லோருக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், மிக முக்கியமாக நம்மளுடைய 26-27 கல்வி ஆண்டில் இன்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். அதில் சிறப்பாக மகிழ்ச்சியோடு பங்கேற்று தங்களுடைய படிப்பு தொடங்கிறதுக்கு உறவை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும், அவருடைய பெற்றோர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் கீழ் நம்மளுடைய அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மற்றும் பிரைவேட் ஐடிஐஸ் மொத்தம் 132 கவர்மெண்ட் ஐடிஐஸ், 227 பிரைவேட் ஐடிஐஸ் இருக்கின்றன. 36,344 கவர்மெண்ட் சீட்ஸ், அதே மாதிரி 26,388 பிரைவேட் ஐடிஐஸ் சீட்ஸ் இருக்கின்றன. இது அனைத்து இன்று மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை அமைச்சர் அவர்கள் 26-27 அகாடமிக் இயருக்கு வகுப்புகள் தொடங்கி வைக்கிறார்கள். நம்மளுடைய ஐடிஐஸில்
நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கிறது. லாஸ்ட் இயர் படித்த மாணவர்களுக்கு கவர்மெண்ட் ஐடிஎஸ்ல 95% கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்திருக்கின்ற மாணவர்கள் அனைவரும் நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நல்ல வேலை வாய்ப்பு 1 இயர் ட்ரேட்ல 1 இயர் முடிச்ச உடனே 2 இயர் ட்ரேட்ல 2 இயர் முடிச்ச உடனே உங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்மளுடைய ஐடிஐஸ்ல படிக்கின்ற மாணவர்கள் இருக்கட்டும், அனைத்து யங்ஸ்டர்ஸ்க்கு யூத் அனைவருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் வழங்கணும்னு நோக்கத்தோட நம்ம துறை மூலியமாக பல்வேறு திட்டங்கள் நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்களுடைய விஷன் என்னென்றால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்ற யூத் அனைவரும் ஒரு நல்ல டைரக்ஷன்ல இருந்து ஒரு ஒழுக்கத்தோட ஒரு நல்ல அவருடைய படிப்புகள் முடிச்சுட்டு வெரி குட் வேலை வாய்ப்புகள் பெற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை நல்ல வழியா இருக்கணும்னு நோக்கத்தோட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறார்கள். அதுல ஒரு அடிப்படையாக நம்மளுடைய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை மூலியமாக இந்த ஐடிஐஸ் அனைத்து நல்ல சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி 132 கவர்மெண்ட் ஐடிஐஸோட கூடுதலாக இந்த ஆண்டு பட்ஜெட்ல ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் கூடுதலாக இன்னொரு 5 ஐடிஐஸ் அரசு ஒதுக்கப்பட்டுள்ளது. அது நியூ 5 more ஐடிஐஸ் நம்ம தொடங்கிறதுக்காக தயார் இருக்கிறோம். அது மட்டுமே இல்லை, இங்க ட்ரெடிஷனல் ட்ரேட்ஸ் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், வெல்டர் உள்ளிட்ட ஆட்டோமொபைல் மெக்கானிக் உள்ளிட்ட ட்ரேட்ஸ் மட்டுமே இல்லை, மாடர்ன் ட்ரேட்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்றவாறு இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஸ்மார்ட் போன் டெக்னீஷியன், அதே மாதிரி அட்வான்ஸ் சிஎன்சி, ப்ராசஸிங், ப்ராடக்ட் டிசைன் உள்ளிட்ட பல்வேறு மாடர்ன் ட்ரேட்ஸ், அதே மாதிரி நியூ டெக்னாலஜிஸ், ரெனியூவபிள் எனர்ஜி, சோலார் டெக்னீஷியன் உள்ளிட்ட பல்வேறு ட்ரேட்ஸ் இண்டஸ்ட்ரி லிங்க் பண்ணி நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கிறோம். நம்ம படிச்ச படிப்பு இன்று இருக்கின்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏற்றவாறு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கிறோம். அதனால வேலை வாய்ப்புகள் உடனடியாக கிடைக்கும். அதே மாதிரி பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுடைய அரசு ஐடிஎஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த ஆண்டு கூடுதலாக அரசனுடைய உத்தரவின் அடிப்படையில் நம்ம பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ல ஆல்ரெடி ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் நமக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த கோர்சஸ் நம்மளுடைய அரசு ஐடிஎஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த ஆண்டிலிருந்து. ஸோ அதனால மாணவர்கள் இங்க இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நம்மளுடைய அனைத்து ஐடிஎஸ் இண்டஸ்ட்ரி லிங்க் ஆயிருக்கிறது. இன்ஸ்டிடியூட் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இண்டஸ்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறார்கள். தங்களுடைய படிப்பு முடிச்ச உடனே மேக்ஸிமம் குட் பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக நீங்க டெய்லி மிஸ் ஆகாமல் கிளாஸுக்கு வரணும். அதே மாதிரி நல்ல கான்சென்ட்ரேஷனோட படிச்சிட்டீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். வெரி குட் பிளேஸ்மெண்ட்டோட உங்களோட லைஃப் நல்லா இருக்கும்னு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் வருகனும் வரவேற்று இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். K. Priya, architectural draftsman. அடுத்ததாக பயிற்சியினை நிறைவு செய்த பயிற்சியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். முதலாவதாக ஐடி வேர்ல்டு கம்பெனிலேருந்து வந்திருக்கோம். டி டேனியல் ஜோஷுவா ஐடி வேர்ல்டு கம்பெனியில் 24,000 சம்பளத்தில் பணி நியமன ஆணை பெறுகிறார். கவர்மெண்ட் ஐடிஐ கிண்டியில் ஆணை பெறுகிறார். சிம்சன் பிரைவேட் லிமிடெட் 18,500 ரூபாய் சம்பளத்தில் பணி நியமன ஆணை பெறுகிறார். அடுத்ததாக கவர்மெண்ட் ஐடிஐ கிண்டி என் அஸ்வின் சுந்தரம் கிளேட்டன் லிமிடெட் நிறுவனத்தில் 19,400 ரூபாய் சம்பளத்தில் பணி நியமன ஆணை பெறுகிறார். அடுத்ததாக கவர்மெண்ட் ஐடிஐ கிண்டி என் விஜய் KJK மெய்ஸ்டர் ஆனந்த் பிரைவேட் லிமிடெடில் 21,000 ரூபாய் சம்பளத்தில் பணி நியமன ஆணை பெறுகிறார்.
அடுத்ததாக கவர்மெண்ட் ஐடிஐ திருவான்மியூர் டி அனிருத் கூப்பர் எலிவேட்டர்ஸ் இந்தியா லிமிடெட் 24,508 ரூபாய் சம்பளத்தில் பணி நியமன ஆணை பெறுகிறார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 36,344 இருக்கைகளுடன் மற்றும் 277 தனியார் பயிற்சி நிலையங்கள் 26,388 இருக்கைகளுடன் செயல்பட்டு வருகின்றன. இன்று நம்ம இதுக்கு முன்பே ஜூன் 9லேருந்து நம்ம அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து இப்போ அந்த அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த வகுப்பு ஸ்டார்ட் ஆகிற இன்னைக்கு நம்ம துவக்கி வச்சுருக்கோம். சென்னையிலேருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்போ நம்ம ஆரம்பித்து வச்சுருக்கோம். இன்னையிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஐடி தற்கால பணியாளர்கள் ஜூனியர் ஆஃபீஸர் தான் இருக்காங்களா? இங்கே 17 வருஷமாக இருக்காங்களா? ஸோ அவங்க ஆமாம் சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்காங்க சார், கோரிக்கைகள் கொடுத்துருக்காங்க, பல வருஷமாக இருந்தது வந்திருக்காங்க, இப்போ கொடுத்துருக்காங்க. அதை நான் என்னென்னு பரிசீலனை பண்ண சொல்லி அவங்களுக்கு என்னவோ நல்லது பண்ண சொல்லுங்கள். 1 லட்சம் மாணவர்களுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கு, அவருக்கான வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டது சார்? 95% மேலே போயிடுச்சு சார். இன்னொன்று அவங்களுடைய ஆர்வங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். இதில் நீங்கள் ஐடிஐன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறையா டெக்னீஷியன்ஸ் வருவாங்க சார், ஏசி மெக்கானிக்ஸு, தென் அதுக்கப்புறம் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன தேவையோ அது நிறையா உங்களுக்கு என்னென்ன முக்கியமான இது தேவையோ எல்லாமே இருக்காங்க சார் இதில். ஆமாம், அது இந்த ஆண்டுலேருந்து நம்ம கண்டிப்பாக சார், கண்டிப்பாக ஏஐயில் என்ன பண்ணியிருக்கோம்னா சார், தொழிலில் 4.0 தரத்திலான அட்வான்ஸ்டு சிஎன்சி ரோபோட்டிக்கு, தென் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், அப்புறம் நவீன தொழில் பயிற்சிகளில் என்னென்ன இப்போ இனி வரும் காலங்களில் என்னென்ன டெக்னாலஜி வைஸ் செய்யணுமோ அது எல்லாமே செய்கிறோம் சார். இந்த பட்ஜெட்லேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏஐலையும் நிறையா நம்ம முழுசாக புதியதாக நம்ம கொண்டு வரோம். அதுக்கான பயிற்சிகள் ஸ்டார்ட் பண்ணி இனி வரும் காலங்களில் ரொம்ப அட்வான்ஸ்டாக எப்படி நம்ம ஐடிஐயில் கொண்டு போகணுமோ, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் தேவைப்படுமோ, எது முக்கியமான அம்சங்களோட நம்ம பண்ணுறோம். முதலமைச்சர் தலைமையில் தொழிலாளர் ஒருங்கிணைப்பு ஒப்பந்தத்தில் ஏற்கனவே 75% திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்களுக்கு தான் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பீங்க அப்படின்ட்டு முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டியிருக்காங்க. நேற்று முதல்வர் துவக்கியிருக்காங்க. எதிர்கட்சியினர் எங்களை பாராட்டு செய்வாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? விமர்சனம் தான் செய்வாங்க. மக்களுக்கு தெரியும் நம்மளுடைய அரசு, தமிழ்நாட்டு அரசு மக்களுக்கான அரசுன்னு மக்களுக்கு தெரியும் சார். நம்ம ஒரே எண்ணத்தோடு மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதுக்காக இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது ஐடி ரிலேட்டடாக நம்மளுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் எதிர்கட்சிகளுக்கான கேள்விகளை நம்ம இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் அவசியம் பண்ணுவோம் சார். இது மாணவர்களுக்கான ஒன்று, மாணவர்கள், டீச்சர்ஸு, தென் அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அதுக்கான ஒன்று. உதவித்தொகை வழங்குறோம், பல்வேறு உதவி வழங்குறோம், ஆனால் அது பல வருடங்களாக அந்த குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் வரைக்கும் இருக்கு. சார் திருப்பியும் அடுத்த கொஸ்டினுக்கு போறீங்க. கண்டிப்பாக சார் ஒன்றும் இல்லை சார், நம்ம பதவி எடுத்து மே 21 நம்ம பதவி எடுத்திருக்கோம் சார். நான் அமைச்சராக பதவி எடுத்திருக்கேன். நலவாரியங்கள் 20க்கும் மேற்பட்ட நலவாரியங்கள் நம்மளுடைய துறையில் இருக்குது சார். பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக அவங்களுடைய கோரிக்கைகள் நிறையா இருக்குது சார். படிப்படியாக எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் சார் வரோம். அரசு ரீதியாக நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இன்னும் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்குற அனைத்து வேண்டுகோளையும் நம்ம செய்யறதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறோம் சார். நேற்று பத்திரிகையாளருக்கு அனுமதி இல்லை இன்வெஸ்டர் மீட்டிங்ல சார். நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு சொல்லிட்டேன், இது ஐடிஐ ரிலேட்டட் விஷயம்னா ஐடிஐ மட்டும் பேசுவோம். என்னுடைய துறை சார்ந்த விஷயத்தை நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். பட்ஜெட்டில் என்ன சார்
சார் பட்ஜெட்டில் சார் இல்லை நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 5-6 அம்சங்களுக்கு மேற்பட்ட நிறைய திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மெயினாக ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏஐ ரிலேட்டட் விஷயங்களும் கொண்டு வந்திருக்கோம் சார். பட்ஜெட் செப்டம்பர் 1 நம்மளுடைய துறை சார்ந்து இது தாக்கல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 ஐடிஐ கல்லூரி புதிதாகவும் நம்ம கொண்டு வரோம். ஸோ அது ரிலேட்டடாக நிறையா பண்ணுறோம். மாணவர் இந்த சேர்க்கை 8 மணி நேர வேலை அப்படிங்கிறது தான் வந்து இப்போ மாணவை சேர்க்கை தான் சார் ஜூன் 9லேருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 84%க்கு மேலே அட்மிஷன் ஆகி போயிட்டு இருக்கு சார். இப்போ நம்ம இன்னும் இந்த மந்த் ஆகஸ்ட் 31லேருந்து 31 வரைக்குமே அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு சார். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டோம், அதுக்கான வேலைகள் நடக்கும். 8 மணி நேர வேலை தான் அப்படிங்கிறது தான் சட்டத்திட்டம். திருப்பியும் அடுத்த கொஸ்டின். ஏன்னா பல்வேறு நிறுவனங்கள் 12 மணி நேரம் 14 மணி நேரம் நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டது வாரியங்கள் சம்மந்தமாக கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அடுத்து பணியாளர்களுக்கு நீங்கள் ஓவர் ஷிஃப்ட்டுக்கு அதிகமாக சொல்லி அவங்களுக்கு அந்த சுமை இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுவும் நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்கு சார். வந்ததில் நிறையா கம்பெனிஸில் வந்ததில் நம்ம உடனே அந்த ஜேடி மூலியமாக நம்ம போய் சரி பண்ணி கொடுக்குறோம் சார். இருந்தாலும் அன்றாட வர பிரச்சனைகளையும் உடனுக்குடன் ஸ்பாட்லேயே போய் பண்ணுறதுக்கும் நம்ம நடவடிக்கை எடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம் சார். எனக்கு இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பை அளித்த முதல்வருக்கும், நீங்கள் இவ்வளோ நேரம் நின்று பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். யானண்ணே